வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம், மூட்டுகளில் எலும்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னா நமக்கு எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அமைப்பையும் நமக்கு வழங்குது. எலும்புகள் நமக்கு பலவீனமாகும் போது நமக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியம் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். அப்போ எலும்புகளை உறுதியாக வைத்துக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகள் நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை நிற காய்கறிகள் கீரைகளில் அல்கலைன் தன்மை இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய pH அளவையும் சரி செஞ்சு நம்முடைய எலும்பு அடர்த்தியை இந்த காய்கறிகள் எல்லாமே சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே தொடர்ந்து பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதே கீரையை நம்ம சாப்பிட முடியும்னா வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி நம்ம சாப்பிடும்போது எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம உறுதி பண்ணிக்கலாம். எலும்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து, ஒரு பிரதான ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளினுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் ரொம்ப ரொம்ப பலவீனமாகி அது எளிதில் உடைந்து போகும். இதனால தான் குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய பருவத்திலெல்லாம் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்குறாங்க. அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ், அந்த பால் பொருட்களையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து நம்ம பால் பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பிரதான கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தங்களுடைய உணவுகளில் பார்த்தோம் அப்படின்னா பாதாம் பால் சேர்த்துக்கொள்ளும் போது இது தாவரங்களிலிருந்து இயற்கையாக பெறக்கூடிய பால் வகை மூலம் அப்படின்றதால இது உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கொடுக்கும். அலர்ஜியும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக குறிப்பிடுறாங்க. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாக இருக்கு. விட்டமின் டி சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா கால்சியம் சத்தை நம்ம உறிஞ்சி நம்மளுடைய எலும்பை பலப்படுத்திக்கிறதுக்கு விட்டமின் டி சத்து தான் உதவிகரமாக இருக்கும். எனவே பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் போன்ற பலவிதமான எலும்பு சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள், ஃபிஷ் இது மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் சைவ உணவு சாப்பிடுபவர்களாக இருந்தாங்கன்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை பெறுவதற்கு சூரிய ஒளியின் மூலமாக அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு வரும்போது சூரிய ஒளி எலும்புகளின் மீது பட்டு விட்டமின் டி உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். விதைகள் பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவை. மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே அதே போல் நமக்கு பார்த்தோம்னா இந்த விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்குது. குறிப்பாக நட்ஸ் வகைகளில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அக்ரூட் பருப்புகள் இதெல்லாமே நமக்கு எலும்புகளை பலப்படுத்தும். விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள், பூசணி விதைகள் போன்றவையெல்லாம் நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். எனவே விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் தினமும் எடுத்துக்கொண்டிருக்கும் போது நம்மளுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஆரஞ்சு பழத்தை நம்ம பழங்களில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு நமக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அவசியம். இந்த விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நமக்கு ஆரஞ்சு பழத்திலிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும்.
அப்போ இந்த விட்டமின் சி சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மச்சைகள் அனைத்துமே உருவாகிறதுக்கு கோலோஜன் அவசியம் அப்படின்றதால அந்த கோலோஜனை நமக்கு ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது அந்த விட்டமின் சி சத்து கிடைக்க வச்சு நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஸோ இந்த கோலோஜன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எலும்பு அந்த இணைவு இருக்குங்க இல்லையா, ஸோ விட்டமின் டி சி சத்து நமக்கு அவசியம். இது உடலில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மச்சைகள் அனைத்தும் உருவாகிறதுக்கு இந்த கோலோஜனை உருவாக்கும். அதுக்கு நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய எலும்பு நம்ம பலப்படுத்திக்கலாம். ஸோ எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். எலும்புகளுடைய பலத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எலும்புகள் பலவீனமாகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். எனவே எலும்புகள் வலுவிழக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றதும் தவிர்த்து இருக்கணும். அந்த மாதிரி உணவுகளில் காஃபி முதலிடத்தை வைக்குது. உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு நம்ம சிக்கரி சேர்க்கணும். தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானது. அந்த அளவு அதிகமாகும் போது காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எலும்புகள் பலமாகிறதுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள், அந்த கால்சியம், இரும்பு, துத்தநாகம் போன்றவையெல்லாம் நம்மளுடைய உடலில் சேராமல் தடுக்கும். எனவே எலும்புகள் வலுவிழக்கிறதுல காஃபி ஒரு முக்கியமான பானமாக கருதப்படுது. அப்படின்றதால நீங்கள் உங்களுடைய உணவுகளில் காஃபி அளவோடு சேர்த்துக்கோங்க. காஃபி சேர்த்துக்கிறதால எலும்பு உங்களுக்கு பலவீனமாகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் காஃபி எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஒரு நாளைக்கு நமக்கு 2 கப் காஃபி போதுமானது. அதுவே நமக்கு நம்மளுடைய அந்த கெஃபைன் அளவை பூர்த்தி பண்ணும். கெஃபைன் அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் அது எலும்புகளுடைய பலவீனத்துக்கு காரணமாக இருக்கும். அப்படின்றதால காஃபி எல்லாம் நீங்கள் அளவோடு எடுத்துக்கணும். காஃபியை போலவே உப்பும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம அளவோடு தான் சாப்பிடணும். ஒருவேளை உப்பு நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா அது எலும்புகளை பாதிக்கும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. இந்த அளவு அதிகரிக்கும் போது அந்த உப்பு நம்மளுடைய சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சுது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு சிறுநீரகங்கள் வழியாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அதிக அளவு உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுடைய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அந்த எலும்பு மெலிவு நோய்க்கு காரணமாக ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ குறிப்பாக பெண்களை இந்த நோய் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். தினசரி 2.3 மில்லிகிராம் நீங்கள் உப்பு எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுடைய உடலில் ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பொருந்தும். இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட, அதாவது 2.3 மில்லிகிராம் அளவு உப்பை விட இன்னும் அவங்க குறைத்து சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். வெள்ளை சர்க்கரை நீங்கள் அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலும்புகளை வெகுவாக பாதிக்கும். தினமும் நம்ம 30 40 கிராம் வரைக்காவது வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு ஆளாகுவதற்கு முக்கிய காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை தான். எலும்புகளை உருக்குலைக்கு செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடமே இருக்குது. அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கொள்ளும்போது அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக பல உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இனிப்பு உணவுகளால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி இல்லை, நம்ம வெறும் சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்றோம் அப்படின்னா அது முதல்ல நமக்கு தீமை செய்யும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அது எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும். நீரிழிவு நோய், புற்றுநோய் போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு வரவழைச்சிரும் இந்த பிரச்சனை. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. இந்த செயற்கை குளிர்பானங்களில் நீங்கள் குறைக்கிறது மட்டும் கிடையாது, எடுத்துக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது தான். அப்போ தான் உங்களுடைய எலும்பு பலமாக இருக்கும். இல்லைனா எலும்பு பலவீனம் ஆகிடும். 200 மில்லிகிராம் அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகள் தரும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? 1% கூட உங்களுடைய உடலுக்கு நன்மை தராத பானங்கள் தான் இந்த செயற்கை குளிர்பானங்கள். குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். எலும்புகள் நடத்தி அது குறைக்கும். எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகுக்கும். இதனால் எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயல்படுது அப்படின்றத ஆய்விலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே நீங்கள் உங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரி செயற்கை குளிர்பானங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டு விடுவது ரொம்ப நல்லது. ஸோ எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கு வேண்டிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள போயிட்டு எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு எலும்புகளை நம்ம வீக் பண்ணிக்கூடாது. அதனால் ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு எலும்புகளை பலப்படுத்தி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.